அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனலில் இன்றைக்கி என்ன சமையல்னா கோழி கிரேவி, அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு காய்கறி சோறு. இதுதான் இன்றைக்கி டுடே சமையல். ஒரு காய்கறி சோறு வச்சுட்டு அதுக்கு ஒரு பல்லாரி, பெரிய தக்காளி, கேரட்டும் பீன்ஸு நிறைய சேர்க்குவேன். பீன்ஸ் ரொம்ப நல்லது, நிறைய சேர்க்குவேன். ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் இதில் ஊற்றிட்டேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போடுங்க. மிளகாயில் விதையெல்லாம் எப்போதும் எடுத்துடுவேன். அந்த விதையில தான் காரம் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, சீரகப்பொடி, ஒரு கப்பு. இந்த ஒரு கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றுவேன். வத்தல் பொடி, சோம்பு பொடி, சீரகப்பொடி போடும் போது காட்டுறேன். இன்னொரு குக்கரில் என்ன வைக்க போகிறேன், கோழி நல்லா எலும்பு போன் போட்டு ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன். தயிர் ஊற்றி விரவி வச்சுட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, அன்னாசிப்பூ, கிராம்பு, பட்டை, மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, பல்லாரி. இப்போ ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிட்டேன். இந்த அரிசி கழுவுன தண்ணி எல்லாம் மாடி தோட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். அரிசி ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைங்க, இல்லைன்னா ஒரு குறைவாட்டு ஒரு 5 நிமிஷமாவது ஊற வைங்க. அதுக்கப்புறம் இதை அப்படி வடிச்சிடணும். வடித்து இப்படி வார வைக்கணும், தண்ணி வடிகிறதுக்கு வைக்கணும். இது ஒரு பக்கம் வடியட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சோறு தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய். நெய் ஒரு கப்புக்கு நான் 2 ஸ்பூன் விட்டுருவேன். குழந்தைகளுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக நெய் ஊற்றுங்க. இது நாங்கள் பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுனால கம்மியாக நெய் ஊற்றுவேன். அந்த சாதத்துக்கு தக்கபடி, சோறுக்கு தக்க 2 ஸ்பூன் நெய். மீதிக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். இப்போ இதுக்கு 2.5 கப்பு தண்ணி அளந்து ஊற்றுறேன். இந்த தண்ணியில் உங்கள் அரிசி எப்படி வேகுதுன்னு பாருங்கள். பழைய அரிசினா நிறைய தண்ணி சொல்லும், புது அரிசினா குறைவாகத்தான் தண்ணி சொல்லும். இப்போ இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா, நறுக்கிய காய்கறிக்கு மேலே ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க, ரொம்ப வேண்டாம். ஒரு கப்பு தானே. கரம் மசாலா, சக்தி கரம் மசாலா. இப்போ எண்ணெயில் கருவேப்பிலையும் பட்டை இதை போட்டுடணும். ஏலக்காய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்குது. இது இப்படி ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் கோழியை வைக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் கோழிக்கு. இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறியை போட்டுரும். இந்த எலுமிச்சப்பழத்தை இதிலே புளிஞ்சிட்டேன். அரை மூடி எலுமிச்சப்பழம் ஏற்கனவே புளிஞ்சி வச்சுட்டேன். தக்காளி, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டாச்சு. இதிலேயே உப்பையும் போட்டுரும்.
ஒரு கப்புக்கு இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உப்பு கரெக்டாக வரும். இப்போது இந்த காய்கறியிலேயே தேவையான அளவு வத்தல் பொடி, அதுக்கப்புறம் ஜீரக பொடி வந்து 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் சோம்பு பொடி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறணும். உப்பை வந்து குக்கர்லேயே போட்டேன். இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சிரும். எல்லாம் நறுக்கி வச்சுட்டு வேலை சமையல் தொடங்கினாலே கடக்கடன்னு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இப்படி தான் கொப்பரையில் வைத்து லைட்டாக அவிக்கும் பாருங்கள். லைட்டாக அவிச்சிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியில், நெல்லிக்காய் முங்குற அளவு தண்ணியில் வச்சுட்டு தினம் நம்ம ஒன்று எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் சோம்பு, கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டேன். கருவேப்பிலை, நறுக்கிய வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன். கரெக்டாக 2.5 கப்பு தண்ணி. பழைய அரிசி, அதனால் நிறைய தண்ணி செல்லும். புது அரிசினா நிறைய தண்ணி செல்லாது. இப்போ இதில் உப்புலாம் கரெக்டானு பார்க்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இதுக்கு உப்பு பார்க்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ கோழிக்கு வந்து வத்தல் பொடி தேவையான அளவு, ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், சோம்பு பொடி 1/2 ஸ்பூன் போட்டு நறுக்கிய தக்காளி, மிளகாய், மல்லி இலை வந்து இறக்குன பிறகு போடணும். மாடியில் போய் பறிக்கணும். மல்லி இலையை மாடியில் போய் பறிக்கணும். இது நல்லா வதங்கணும். இதில் தயிர் ஊற்றி உப்பு போட்டு ஏற்கனவே கோழிக்கறியை கழுவி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் காரம் போட்டு, உங்களுக்கு கிரேவி வேணும்னா கூட கொஞ்சம் சீரகப்பொடி போடலாம். கிரேவி வந்து நிறைய வேணும்னா சீரகப்பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். இன்றைக்கி காலையில் வந்து இட்லி தான் ஊற்றணும். இப்போ இதில் கோழியை தட்டிடும். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே வேகட்டும். புதினா வந்து பறித்து அதுக்கப்புறம் போடணும். மல்லி இலை இல்லை. மல்லி இலை இருந்தால் மல்லி இலையும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து 1 கப்பு விடணும்.
சரி, கிரேவி பதத்துக்கு வரணும். இப்போ இதுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்க்கணும். இந்த அடுப்பில் வந்து தண்ணி கொதிச்சுட்டு அரிசியை போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு பார்க்கும். உப்பு பத்தாது. இது வந்து மூடிடும். இதுக்கு ரம்ப இலை போடணும். ரம்ப இலை எங்கே இருக்குது? இது காய்கறி வாங்கிட்டு வந்தேன் நேற்று. எல்லா காய்கறியும் பீட்ரூட்டு எல்லாம் ரம்ப இலையும் இருந்துச்சு. வாழைக்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய். இப்போ ரம்ப இலை எதில் இருக்குதுன்னு பார்க்கும். சரி, காணலை. இப்படி பேப்பர் போட்டு போட்டு வைக்க போய் தான் இந்த காய்கறியெல்லாம் கெட்டு போகாது. இப்போ நம்ம இந்த அடுப்பை மூடிடும். இப்போ இதுவும் கொதிர்ச்சி. இந்த அடுப்பையும் மூடிடும். ஒரு அடுப்பில் காய்கறி சோறு, ஒரு அடுப்பில் கோழி. இப்போ இதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே டைம். இப்போ இதுக்கு இந்த பட்டன், இதுக்கு வந்து மை வச்சுருக்கேன். இந்த பட்டன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதுக்கும் பட்டன் போட்டாச்சு. ப்ரெஷர் வந்துட்டு இதுக்கு பட்டன் போட்டு சோறு அடுப்பு சிம்பிளாக வைக்கணும். காய்கறி வந்து சொரைக்காய், வாழைக்காய், அந்த கத்தரிக்காயையும் உருளைக்கிழங்கு வாழைக்காயும் பொரித்து ஒரு கறி பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் பால் ஊற்றி. அதே உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். அதுக்காக வேண்டி கத்தரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இதெல்லாம் விலை வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் ஒரு காலிஃப்ளவர், இதை இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 பண்ணணும். ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி தான் பேப்பர் போட்டு போட்டு தினம் அந்த பேப்பரை மாற்றிடுவேன். இப்படி வந்து ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்து இதில் வந்து பேப்பர் இப்படி போட்டுறணும். போட்டு இப்போ கத்தரிக்காய்னா தனியாக கத்தரிக்காயை வச்சு அப்படி வச்சா இந்த கத்தரிக்காய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. இப்படி வச்சு வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ரௌன் கலர் ஷீட்டில் தான் இந்த காலிஃப்ளவர் வச்சு பொரிஞ்சு வைப்பேன். இது வந்து கெட்டு போகாது. இந்த பாருங்கள், குடமிளகாயும் கோஸையும் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். எத்தனை நாள் ஆச்சு பாருங்கள், கெட்டே போகாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ வாங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் இஞ்சை பாருங்கள், இது எத்தனை நாள் ஆச்சு பாருங்கள். இந்த கத்தரிக்காய் இஞ்செல்லாம் வாங்கி இப்படி தான் பேப்பராக போட்டு இப்படி வைங்க. அந்த காய்கறி வந்து அழுகாது. கேரட்லாம் அழுகவே அழுகாது. இப்போ இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கேரட்டு வாங்கி 4 நாள் ஆச்சு. பீன்ஸை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் கருவேப்பிலைலாம் இப்போ பாக்ஸ்லேயே போட மாட்டேன். இப்படி பேப்பர் போட்டு போட்டு கருவேப்பிலை, பீன்ஸு அப்படி 2 காய்கறிக்கு பேப்பர் போட்டு போட்டு தான் போடுவேன். இப்போ பீன்ஸு கேரட்டை இதில் ஒரு பேப்பர் போட்டு அப்படி போட்டுவேன். அது வம்பா போகாது. அது மாதிரி நான் கத்திரிக்காய்க்கும் பேப்பர் போட்டு போட்டாச்சு பாருங்கள். அப்படியே இருக்கும் கத்திரிக்காயெலாம், கெட்டே போகாது. இப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டில் தான் காலிஃப்ளவரு, கேபேஜு எல்லாம் வைப்பேன். ரொம்ப போய் போகாது. எலுமிச்சம்பழத்தை பாருங்கள், எலுமிச்சம்பழத்தை மட்டும் என்ன செய்வேன், ஒரு சம்படம் ஒரு பாக்ஸில் வச்சுருவேன். அதுவும் கெட்டு போகாது. 1 மாதம் வரை இருக்கும். இது நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் எலுமிச்சம்பழம், அதையும் போட்டேன். இது நாளைக்கு உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் போட்டு வைக்கிற இதை காட்டுறேன். இப்படி ஃப்ரிட்ஜில் உள்ள காய்கறி ட்ரேயில் இப்படி வச்சு வைங்க. கழுவணும், நல்லா கழுவி தான் வைக்கணும். இதுக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டுறணும். அதே மாதிரி வெங்காய கூடையும் அப்படி தான். இந்த இதில் வந்து எல்லாம் எடுத்துட்டு
இப்படி கீழே தனித்தனியாக போட்டு வச்சுருவேன். இதுவும் கெட்டு போகாது பூண்டு எல்லாம். இப்போ சோறு, தக்காளி சோறும் கோழி ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். அதுக்கெல்லாம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். நெல்லிக்காயை நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆற வச்சு ஜாடியில் போடுவேன். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேப்பரை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு துடைக்குள்ள துடைச்சிட்டு ரெண்டாவது துடைச்சி வைங்க. இந்த கவுண்டர் டாப்பு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி இந்த பாட்டிலெலாம் கழுவும் போது எதுவும் ஒரு வாடை, அந்த சர்ஃப் வாடை ஏதாவது வந்தாச்சுன்னா ஆப்பச்சோடாவை போட்டு கொஞ்சம் நேரம் மிதமான சூட்டு வெந்நியை ஊற்றி வைங்க. அந்த வாடையே அடிக்காது. இந்த பாத்திரம் மட்டும் கழுவணும். இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக ஆகிட்டு கவுண்டர் டாப். நம்ம துணியை வச்சு அதை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நல்லா சோப் போட்டுங்கணும். அதில் ஒரு வாடை அடிக்கும். இது நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் தொடங்க, க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகிட்டு பாருங்கள். பாருங்கள், இதை அப்படி த்ரோ பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பேப்பர் எடுக்கணும். ரெண்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிடும். கோழி அடுப்பையும் ஆஃப் பண்ணிடும். இதையும் ஆஃப் பண்ணிடும். கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலை டிஃபன் தோசை. இப்போ ப்ரெஷர் அடங்கின அப்புறம் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இந்த அடுப்பையும் சோறு அடுப்பையும் அணைச்சிட்டேன். இப்போ ரெண்டு காலை டிஃபன் தோசை எடுக்க போகிறேன். இதில் ப்ரெஷர் இதுங்கட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். தோசைக்கு வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், புளி, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை வச்சு ஒரு துவையல், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார். இதுதான் காலை தோசைக்குள்ளது. இந்த பாருங்கள், ஒரு டம்ளர், ஒரு கப்பு உளுந்துக்கு 3 கப்பு அரிசி போட்டு தான் தோசைக்கு நல்லாயிருக்கும், மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுறணும், கொஞ்சோண்டு நெய். ரெசிபியான தோசை ரெடி. கொஞ்சம் நெய். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் காலை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. காலையிலே எல்லாம் கடகடகடன்னு வெட்டி வச்சுட்டு நம்ம சமையல் பண்ணால் எல்லாமே ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை. நல்லா காயும் போது கொஞ்சம் தண்ணி
அளவுக்கு இருக்கணும். தண்ணி தொளிச்சிட்டு நீங்கள் ஊற்றுங்க. கிறிஸ்பியான தோசை கிடச்சிரும். இப்படி தான் நாங்கள் தோசை ஊற்றுவோம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். கிரேவி தோசை அடுப்பை ஆஃப் பண்ணிடும். வீடியோக்காக வேண்டி கிறிஸ்பியான தோசை ஊற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தோசை. காலை டிஃபன் தோசையும் அந்த கார சட்னி. இந்த கார சட்னி நான் ஏற்கனவே செய்கிறத போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, புளி, கொஞ்சோண்டு தேங்காய் எல்லாம் வச்சு நல்லா வறுத்துட்டு வத்தல்லாம் வச்சு வறுத்துட்டு அரைக்கணும். 2 பல் பூண்டு வைங்க. இப்போ சோறு ரெடி ஆகிட்டான்னு பார்க்கும். காய்கறி சோறு. இப்போ காலை தோசை, மதியம் காய்கறி சோறும் ஒரு கோழி கிரேவியும். இப்போ காய்கறி சோறும் ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பரான ஒரு காய்கறி சோறு ரெடி ஆகிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எப்போதும் சோறு வெந்ததுக்கப்புறம் அப்படி மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படி ஒரு கிளறணும். அப்போ தான் எல்லா பக்கமும் எல்லா காய்கறி, எல்லா வெங்காயம் எல்லாமே அது படும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுறணும். 1 ஸ்பூன் நெய் விட்டு அப்படி இதுன்றணும். அப்போ தான் அந்த சோறு கடைசி வர காயாமல் பாருங்கள். 1 ஸ்பூன் நெய் விட்டு இப்படி கிளறிடணும். பாருங்கள் சூப்பரான காய்கறி சோறு ரெடி ஆகிட்டு. மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே நல்லா கிளறினா தான் எல்லா பக்கமும் எல்லா காய்கறிகளும் படும். 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல்லாக சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் காலை டிஃபனும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி மதியம் சமையலும் முடிஞ்சிருச்சு. நான் மஞ்சள் பொடி நிறைய போட மாட்டேன். ஏன்னா அது நல்லா இருக்காது கலர். நான் போடுற மாதிரி அளவில் நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மணமும் சுவையும் அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் பார்த்தீங்களா? சுட சுட வெஜிடபிள் புலாவ், மொறுன்னு கிறிஸ்பியான தோசை, சாம்பார், சட்னி. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு என் சேனல் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். நான் சொன்ன மாதிரி அளவுலையே நீங்கள் செய்யுங்க. சமையல் தெரியாதவங்களுக்கு கூட என்னுடைய வீடியோ பார்த்து அவங்க சமையல் கற்றுக்கிடுவாங்க.
என்னுடைய பழைய வீடியோவை நீங்கள் பாருங்கள், எல்லாமே நான் பெர்ஃபெக்டாக போட்டிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.